ஹாய் சிஸ், எனக்கு இந்த வீடியோவில் ப்ளவுஸ் பிட்டில் எப்படி ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து நான் உங்களுக்கு 2 டைப் சொல்லித்தரேன். இதுக்கு நான் ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸ் பிட் எடுத்திருக்கேன். ப்ளவுஸில் மார்க்கிங் பண்ணும்போது தரையில் வச்சு மார்க்கிங் பண்ணுங்கள். தரை வந்து க்ளீனாக இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு தடவை மாப் பண்ணி கூட விட்டுக்கோங்க. தரையில் எண்ணெய் கரையோ ஈரமோ இல்லை வேறு ஏதாவது அழுக்கோ இருந்ததுன்னா அது ப்ளவுஸில் ஒட்டிக்கும், அது போகாது. அடுத்து ப்ளவுஸ் பிட்டினுடைய அளவு எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து சென்டிமீட்டர் சைடு. இந்த சென்டிமீட்டர் சைடு யூஸ் பண்ணி ப்ளவுஸ் பிட் எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் பிட்டோடைய கரைப்பகுதியில் ஒரு கார்னர்லேருந்து இன்னொரு கார்னர் வரைக்கும் நம்ம இன்ச் டேப் வச்சு எவ்வளோ அளவுக்கு ப்ளவுஸ் பிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். எப்போ கஸ்டமர் கிட்டே நீங்கள் ப்ளவுஸ் பிட் வாங்கினாலும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளவுஸ் பிட்னுடைய அளவை வச்சு தான் நம்ம மார்க்கிங் வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன மார்க்கிங் பண்ணுறது அப்படின்னு டிசைன் பண்ண முடியும். இப்படி இன்ச் டேப் வைக்கும்போது கிளாத்லேயும் லூஸ் இருக்கக்கூடாது, இந்த இன்ச் டேப்லேயும் வந்து லூஸ் இருக்கக்கூடாது. ரெண்டும் வந்து இப்படி கரெக்டாக இழுத்து வச்சு பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இப்போ என்கிட்ட இருக்க ப்ளவுஸ் பிட் பார்த்தீங்கன்னாக்கா 99 சென்டிமீட்டரில் இருக்குது. 100 சென்டிமீட்டருக்கு ஒரு 1 சென்டிமீட்டர் வந்து குறையுது. இது 1 மீட்டர் அப்படின்னே நம்ம கணக்கு வச்சுக்கலாம். ப்ளவுஸ் பிட்டில் 2 விதத்தில் மார்க்கிங் பண்ணலாம். ஒன்று பேப்பர் பேட்டர்ன் யூஸ் பண்ணி மார்க்கிங் பண்ணுறது, இன்னொன்று வந்து ப்ளவுஸ்லேயே டைரெக்டாக மார்க்கிங் பண்ணுறது. இது ரெண்டுத்தையுமே நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பேப்பர் பேட்டர்ன் யூஸ் பண்ணி மார்க் பண்ணுறதை பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டோடைய கரைப்பகுதியை இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் பேப்பரில் ப்ளவுஸை மார்க்கிங் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இந்த ட்ரேசிங் பேப்பரில் இந்த மார்க்கிங் கிளாஸ் எடுத்தேன் இல்லைங்களா, அதையே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ட்ரேசிங் பேப்பரை கட் பண்ணாதீங்க. வேறு ஏதாவது பேப்பரில், நியூஸ் பேப்பர் இல்லை வேறு ஏதாவது ப்ளைன் பேப்பரில் இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணி இது போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ரெடி அளவுக்கு தான் கட் பண்ணணும், ஸ்விங் அலவன்ஸோடு கட் பண்ணாதீங்க. இதை கட் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ளவுஸ் பிட்டில் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். நான் வந்து இதிலே டைரெக்டாக மார்க்கிங்கும் பண்ண போகிறேன். அதனால் இந்த பேப்பர் பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி வச்சு மார்க்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வச்சு காட்டுறேன். நீங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க. இப்போ இந்த கார்னர் பகுதியில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த ஸ்லீவ் வைக்கணும். இப்படி ஸ்லீவ் வைக்கும்போது உங்களுக்கு இந்த 2 பக்கமும் வந்துட்டு ஒரு 1.5 இன்ச்சுக்காவது கேப் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்லீவில் 1.5 இன்ச்சு கேப் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வைக்கக்கூடாது. இந்த ஸ்லீவோடைய அதிகபட்ச அகலம் எங்கே இருக்குது, இந்த இடத்துல தான் வந்து அதிகபட்ச அகலம் இருக்குது. அந்த இடத்துல தான் நம்ம வந்து 1.5 இன்ச்சு கேப்பை வந்து விடணும். இப்போது இந்த அக்குள் பகுதிக்கு இந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச் கேப் இருக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் வந்துட்டு ஒரு 1.5 இன்ச்சுக்கு கேப் இருக்கணும். ஏன்னா வந்து ஸ்விங் அலவன்ஸ் 1.5 இன்ச்சுக்கு அந்த இடத்துல விடுவாங்க. அதனால் அவ்வளோ கேப்பு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த ஸ்லீவ் ட்ரா பண்ணலாம். இப்போ அடுத்த ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது அதே 1.5 இன்ச் அந்த ஸ்லீவுக்கும் விடணும் இல்லைங்களா. ஸோ இந்த ஸ்லீவுக்கும் அந்த ஸ்லீவுக்கும் இடையில வந்துட்டு ஒரு 3 இன்ச்சுக்காவது நம்மளுக்கு கேப் இருக்கணும். இதுக்கு 1.5 இன்ச் ப்ளஸ் அந்த ஸ்லீவுக்கு ஒரு 1.5 இன்ச், அந்த மாதிரி 3 இன்ச்சுக்காவது கேப் இருக்கணும். அந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். இப்போ இந்த டைரெக்ஷனில் நம்ம ஒரு ஸ்லீவ் மார்க் பண்ணணும். அடுத்து அந்த ஹாஃபில் இன்னொரு ஸ்லீவ் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு 1 மீட்டருக்கு கிளாத் இருக்குது. அதனால் ஒரே டைரெக்ஷன்லேயே நம்ம 2 ஸ்லீவுமே மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் பார்த்து மார்க் பண்ணணும். இப்படி ஒரே டைரெக்ஷன்லேயே இப்படி 2 ஸ்லீவ் மார்க் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்லீவ் இப்படி மார்க் பண்ணுறீங்கன்னா இன்னொரு ஸ்லீவ் இந்த டைரெக்ஷனில் இப்படி டர்ன் பண்ணி மார்க் பண்ணணும். இப்படி இந்த பேப்பர் பேட்டர்னை கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு நம்ம இந்த பேப்பர் பேட்டர்னை சுற்றி டிசி மார்க்கர்லேயோ இல்லை கிளாஸ் மார்க்கர் பென்சில் யூஸ் பண்ணியோ வந்து ட்ரா பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுக்கு இந்த ப்ளவுஸ் பிட் வந்து ஒரு 80 சென்டிமீட்டர்லேயோ இல்லை 1 மீட்டர்லேயோ இருந்துச்சுன்னா நம்மளால் இப்படி ஈஸியாக ஒரே சைடே 2 ஸ்லீவும் மார்க் பண்ண முடியும். இப்போ ப்ளவுஸ் பிட் வந்து 70 சென்டிமீட்டர் 75 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இப்படி ப்ளவுஸ் பிட் வச்சுட்டு ஒரு சைடில் மட்டும் நீங்கள் இப்படி ஸ்லீவை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் ஒரு ஸ்லீவ் மார்க் பண்ணிவிட்டு அடுத்து வந்து இந்த கரைப்பகுதி இருக்குது இல்லைங்களா, இந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்க இந்த கரைப்பகுதியில் இன்னொரு ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்லீவ் அலவன்ஸோட இந்த ஸ்லீவை நீங்கள் மார்க் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணும்போதும் ஸ்லீவோடைய ஃப்ரண்ட் சைடு எது பேக் சைடு எதுன்னு பார்த்து மார்க் பண்ணுங்கள். 2 சைடும் வந்து ஒரே மாதிரியே மார்க் பண்ணிடாதீங்க. அந்த ஸ்லீவை கவனிக்காமல் தப்பாக மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபுல் ஒர்க்குமே வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஸ்லீவை கவனமாக மார்க் பண்ணுங்கள்.
சில சமயம் ப்ளவுஸ் பிட் வந்து பார்டரோடு வரும். இந்த பக்கமும் பார்டர் இருக்கும், அந்த பக்கமும் பார்டர் இருக்கும், அந்த மாதிரி வரும். கஸ்டமர் வந்து உங்களுக்கு ஸ்லீவில் பார்டர் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த பார்டரில் ஒரு ஸ்லீவ், அந்த பார்டரில் ஒரு ஸ்லீவ்னு வரைஞ்சிக்கலாம். இப்போ இதுவே வந்து உங்களுக்கு பார்டர் இந்த பக்கம் மெலிசாவும் அந்த ஆப்போசிட் சைடில் தடியாகவும் இருக்குது அப்படின்னா கஸ்டமருக்கு எந்த பார்டர் வேணும்னு கேட்டுட்டு அந்த பார்டர் இருக்க சைடில் நீங்கள் 2 ஸ்லீவும் ட்ரா பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இப்படி பார்டரை பேஸ் பண்ணி ஸ்லீவ் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு சில சமயங்களில் ப்ளவுஸ் பிட்டோடைய மெஷர்மெண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா ப்ளவுஸ் பிட்டில் சைடில் ஒட்டு போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ பிகினர்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு டைலரிங் தெரியாது அப்படின்னா டைலர்கிட்ட கொடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்படி ஒட்டு போட்டு ஸ்டிச் பண்ணுறதுன்னு டைலருக்கு ஓரளவுக்கு தெரியும் இல்லைங்களா, அதனால் அவங்க அதை பார்த்துக்குவாங்க. அவங்கக்கிட்ட ப்ளவுஸ் பிட் கொடுத்து மார்க்கிங் பண்ணி வாங்கிக்கோங்க, நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க. இப்போ நான் ப்ளவுஸ் பிட்டை வந்து இப்படி 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். நம்ம இந்த கரைப்பகுதியிலையும் அந்த கரைப்பகுதியிலையும் வந்து ஸ்லீவை மார்க் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து இந்த நடுவில் இந்த பகுதி இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்துட்டு இப்படி பேக் நெக்கை வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் பேக் நெக்கை ப்ளேஸ் பண்ணும்போது நீங்கள் ட்ரா பண்ண அந்த ஸ்லீவுக்கும் இந்த பேக் நெக்குக்கும் வந்து கேப் இருக்கணும். ரொம்ப ஒட்டி ஒட்டி போயிடக்கூடாது, அப்புறம் சீவிங் அலவன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஸ்லீவுக்கும் இந்த பேக் நெக்குக்கும் வந்துட்டு ஒரு 2 இன்ச்சாவது கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி வச்சுட்டு இதை ஒட்டியே நீங்கள் இந்த கிளாஸ் மார்க்கிங் பென்சிலோ இல்லை டிசி மார்க்கரோ வச்சு ட்ரா பண்ணிக்கணும். ஓகேங்களா. பேப்பர் பேட்டர்ன் ப்ளேஸ் பண்ணும்போது இந்த இடத்துல கொஞ்சம் கேப்பு விட்டு ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல துணியோட இழையெல்லாம் பிரிஞ்சிட்டே வரும். ஸோ நீங்கள் பக்கத்துலேயே வச்சிட்டிங்கனாக்கா உங்களுடைய ப்ளவுஸ் வந்து டேமேஜ் ஆகும். நீங்கள் கொஞ்சம் இப்படி மேலே தூக்கி வச்சிங்கனாக்கா உங்களுக்கு அந்த இழை பிரிஞ்சு வர பிரச்சனை இருக்காது. இப்போ இந்த நெக்கினுடைய இந்த கேப்லேயே வந்து நீங்கள் டேசல் ஒர்க்குக்கான ஒர்க்கும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறீங்க, டேசல்லாம் எதுவும் பண்ணலை, நெக்கில் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான ஒரு 2-3 லைனுக்கு ரொம்ப சிம்பிளான ஒர்க் பண்ணுறீங்க அவ்வளோதான் அப்படின்னாக்கா இந்த ஃப்ரண்ட் நெக்கையும் இதை போல் இங்கேயே வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த இடத்துலையே வந்து ஒரே ஃப்ரேம்லேயே வந்து நீங்கள் ஃப்ரண்ட் நெக்கும் ஒர்க் பண்ணிடலாம், பேக் நெக்கும் ஒர்க் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் நெக்குக்கும் பேக் நெக்குக்கும் வந்து இடையில இந்த ஷோல்டர் பகுதியிலலாம் வந்துட்டு ஒரு 1 இன்ச்சுக்காவது கேப் இருக்க மாதிரி வச்சு வைங்க. அப்போ தான் சீவிங் அலவன்ஸ் கொடுக்க முடியும். ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் மார்க்கிங் பண்ணால் ஃப்ரேம் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பேக் நெக் வருது. இந்த பேக் நெக்குக்கு நீங்கள் எப்படி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேக் நெக் ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃப்ரேம் வந்து ஷோல்டர் ஒட்டி வச்சுருக்கேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூக்கி கூட வைக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து பேக் நெக்குக்கு கொஞ்சம் நியர்பையில் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா நம்ம எப்படி பேக் நெக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் நெக்குக்கு ஃப்ரேம் வைக்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து வர டிசைன்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகும். இப்போ இந்த இடத்துல ரொம்ப மெலிசாக டிசைன் பண்ணியிருக்கீங்கன்னா அது பிரச்சனை வராது. இன்கேஸ் கொஞ்சம் தடியாக டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல வர டிசைன் வந்து ஃப்ரேம் மேலே இடிக்கும். அப்போ அது வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டு ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் பக்கத்தில் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து பேக் நெக்குக்கு ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஃப்ரேமை இப்படி வைக்கும்போது ஃப்ரண்ட் நெக்கில் இருக்கிற அந்த டிசைன் வந்து டேமேஜ் ஆகாமல் நம்ம ஃப்ரேமை செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல ஸ்லீவும் வச்சு காட்டுறேன். நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து இந்த இடத்துல நம்ம வரையும் போது இந்த பேக் நெக்குக்கும் ஸ்லீவுக்கும் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஸ்லீவ் வைக்கும்போது அதில் எப்படி ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுலையும் உங்களுக்கு குழப்பம் வரும். இப்போ ஃப்ரேமை வந்து இப்படி கிளாத்தில் எப்படி கரெக்டாக வச்சு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேக் நெக்கில் பண்ண டிசைன், ஃப்ரண்ட் நெக்கில் பண்ண டிசைன் இது எல்லாமே வந்து அடிப்படும். நீங்கள் ஃப்ரண்ட் நெக் இங்கே வைக்கலனா கூட பேக் நெக்கில் இருக்க டிசைன் அடிப்படும். ஸோ நீங்கள் ஃப்ரேமை இப்படி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எந்த டிசைனும் அடிப்படாமல் உங்களுக்கு வரும். இப்படி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கிளாத் கூட கீழே இன்னொரு கிளாத் அட்டாச் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் இப்படி பாதி மட்டும் கிளாத் அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. இதுக்கு கீழே இன்னொரு கிளாத் அட்டாச் பண்ணிவிட்டு அதை மொத்தமாக வச்சு ஃப்ரேம் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து ஈஸியாக உங்களால் ஒர்க் பண்ண முடியும். இப்போ நான் வச்சுருக்கிறதுல வந்து ஒரு சைடு தான் உங்களுக்கு கிளாத் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குது. சில சமயம் வந்து ப்ளவுஸ் பிட் சின்னதாக இருக்குது, ஆனால் 2 ஸ்லீவும் ஒரே டைரெக்ஷன்லேயே வேணும் அப்படின்னா அந்த 2 ஸ்லீவையும் வந்து நம்மளுக்கு கார்னரில் வரைவாங்க. ஸோ நம்மளுக்கு பாட்டம்லேயும் கிளாத் அட்டாச் பண்ணணும், சைடுலேயும் கிளாத் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வரும். அதெல்லாம் பார்த்து நீங்கள் பண்ணிக்கணும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.